ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 31ஆம் நாள் 17/10/2025 வெள்ளிக்கிழமை. இன்றோடு புரட்டாதி மாதம் நிறைவு பெறுகின்றது. நாளைய தினம் 18ஆம் திகதி ஐப்பசி முதல் நாள். ஐப்பசி மாத பிறப்பு நாளைய தினம். ஐப்பசி மாதம் நாளை மலர்கின்றது. இன்றோடு இந்த புரட்டாதி மாதம் நிறைவு பெறுகின்றது. இன்றைய இந்த சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி மாதங்கள் தோறும் 2 பட்சங்களிலே அனுஷ்டிக்கின்றதாகிய இந்த விரதம் திதியை அடிப்படையாக கொண்ட விரதம் ஏகாதசி விரதம். ஏகம் என்றால் 1, தசம் என்றால் 10. 10ஓடு சேர்த்த 1 11வது திதியாக வரும் இந்த ஏகாதசி. இந்த ஏகாதசி மகாவிஷ்ணுடைய வழிபாட்டுக்குரியதாக அமைந்திருப்பது. இது தேய்பிறை ஏகாதசி. அதேபோல் வளர்பிறையிலும் ஏகாதசி வரும். இப்போ தேய்பிறை ஏகாதசி என்கிற பொழுது பௌர்ணமி வந்து வருகின்ற 11வது நாள் தேய்பிறை ஏகாதசி. அமாவாசை வந்து 11வது நாள் வளர்பிறை ஏகாதசி. இது விஷ்ணு ஆலயங்களிலே சிறப்பான பூஜை வழிபாடுகள் நடைபெறுவதோடு அங்கு நாமும் ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள். நமக்கு விஷ்ணு ஆலயம் பக்கத்திலே இல்லை என்றால் பரிவாரமாக மகாவிஷ்ணுவாக இருக்கலாம், சந்தான கோபாலராக இருக்கலாம், அனந்த சயனத்திலே மகாவிஷ்ணு இருக்கலாம். ஏதோ ஒரு விஷ்ணு வம்சத்திலே உடைய அந்த தெய்வங்களை முடிந்தவர்கள் சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். நமது ஆலயத்திலே நாம் சந்தான கோபாலை வைத்திருக்கிறோம், அல்லது கிருஷ்ணரை வைத்திருக்கிறோம், மகாவிஷ்ணுவை வைத்திருக்கிறோம், அனந்த சயனத்திலே வைத்திருக்கிறோம் என்றால் சும்மா நாம் பேருக்கு கோவிலை கட்டி வைத்து விடுவதிலே அர்த்தமில்லை. அந்தந்த விசேஷ நாட்களிலே அந்தந்த சுவாமிகளுக்கு உரிய சிறப்பான பூஜைகளை செய்ய தவறினால் அது அந்த நிர்வாகத்திலே உள்ளவர்கள் அவருடைய குடும்பத்தை பாதிப்பை ஏற்படுத்திவிடும். கவனமாக இருக்க வேண்டும். அவற்றை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு ஆலயத்தினுடைய குருமார்களுக்கு உண்டு. அடியவர்கள் விரும்புகின்றவர்கள் ஒவ்வொரு நாளுக்கு ஒரு பூஜை செய்து கொள்ளலாம். மகாவிஷ்ணு சன்னிதானம் இருக்கா, ஏகாதசியிலே கண்டிப்பாக அபிஷேகம் செய்ய வேண்டும். தயிரினாலே அபிஷேகம் மிக முக்கியமாக. இந்த ஏகாதசியிலே தயிராலே அபிஷேகம், இளநீராலே அபிஷேகம். நமக்கு பெரிய அளவிலே முடியாவிட்டாலும் ஒரு தயிர் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் செய்து சுவாமிக்கு பிரார்த்தனை செய்து துளசி பத்திரத்தினாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது இந்த ஏகாதசி திதி. இது மாதத்தில் 2 முறை வரும். வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி. அந்த வகையிலே அந்த வழிபாடு நாம் கலந்து கொள்வதோடு இப்பொழுது அன்னை பராசக்தியாகிய கௌரி அம்பிகையானவள்
சிவனை வேண்டி தவநிலையிலே 21 திதிகளை கொண்டதாகிய விரத அனுஷ்டானத்தோடு கூடிய கேதார கௌரீஸ்வர விரத அனுஷ்டானம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பூஜையிலே கலந்து கொண்டவர்கள் ஆசார சீலராக தினமும் காலையிலே தலைக்கு குளித்து ஆலயங்களில் சென்று பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் நமது சமய கலாச்சார உடைகளை உடுத்தி செல்ல வேண்டும். இப்பொழுது பல இடங்களிலே இந்த நாகரீக உடைகளோடு ஆலயங்களுக்கு செல்லுகின்ற ஒரு சம்பிரதாயம் புதிதாக இப்போ கொஞ்சம் காலமாக வீட்டில் இருக்கிற உடுப்போடு கூட கோயிலுக்கு போகிறது, நாகரீக உடைகளோடு கோயிலுக்கு போகிறது. அதில் எந்த விதமான பலனும் இருக்காது. ஆள் பாதி ஆடை பாதி என்றார்கள். நம்முடைய கலாச்சார உடைகள் இந்த ஆலய வழிபாட்டிலே கூட நாம் அதை கொடுத்தவில்லையா இருந்தால் நம்முடைய கலாச்சாரத்தினுடைய பெருமைகள், அதனுடைய தாத்பரியங்கள், அதனுடைய விழுமியங்கள் அடுத்த சந்ததிக்கு யார் எடுத்து சொல்லுவது? எனவே விரதம் இருக்கின்றவர்கள் கண்டிப்பாக ஆலயங்களில் சென்று வழிபாடுக்கு செல்லுகின்றவர்கள் நமது கலாச்சார உடைகள், நாம் சைவ சமயத்தவர்கள் தமிழர்கள், எங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கிறது, எங்களுக்கு ஒரு ஆடைகள் இருக்கிறது. அந்த ஆடைகளோடு சென்று நாம் தாய்மார்கள் பட்டு சேலை அணிந்து விரத அனுஷ்டானத்தில் ஈடுபடுவதும், இளம்பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து கொள்வதும், சிறு பிள்ளைகள் பட்டுப்பாவாடையோடு சென்று இந்த வழிபாடுகளை செய்கின்ற பொழுது தனித்துவமான சிறப்பு கிடைக்கும். அதை விடுத்து நாகரிக உடைகளோடு பாட்டியும் நாகரிக உடை, அம்மாவும் நாகரிக உடை, அத்தையின் நாகரிக உடை, பிள்ளையின் நாகரிக உடை, பேரரின் நாகரிக உடை என்ற அளவிலே இல்லாமல் எங்களுடைய கலாச்சார உடைகளை ஆலய வழிபாட்டிலாவது நாம் அதை உடுத்தி இறையருளை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.